Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். தினமும் நான் ஏதோ ஒரு இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு முறையாக அமர்ந்து இந்த சந்திப்பை நம்ம நடத்துவோங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறோமோ அங்க. ஏன்னா நம்முடைய தலைவர்கள்லாம் வேட்பாளராக எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. அதே போல திரு பியூஷ் கோயல் அவர்களும் எங்க அவைலபிளா இருக்கிறாங்களோ தினமும் அவங்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. காரணம் நிறைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் நிறைய பேசுறாங்க. நிறைய சரியான தகவல்களை கூட தரவுகள் இல்லாம மக்கள் மன்றத்தில் பேசுறாங்க. அதையெல்லாம் கூட தினமும் மக்கள் மன்றத்தில் உண்மையை சொல்லணும். ஏன்னா வாக்கு செலுத்தக்கூடிய தமிழக மக்கள் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் யோசிச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுக்கான முயற்சி. இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களும் மொத்தம் 27 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுதுங்க. 26 வேட்பாளர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஏப்ரல் 4ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அக்கா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் வெற்றிகரமாக வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, இன்னைக்கு நம்ம இந்தியாவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் இந்த வேட்புமனு தாக்கலின் போது கூட பங்கெடுத்திருக்கின்றார்கள். கோயம்புத்தூர்ல ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோடு பங்கெடுத்திருந்தார்கள். தேவேந்திர பட்னவிஸ் அவர்களும் தமிழகத்தில் இன்னைக்கு மதுரை அந்த பகுதியில் அவங்களும் பங்கெடுத்தாங்க. மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். திரு சுரேஷ் கோபி அவர்களும் தமிழகத்தில் சதன் பாட்டில் அவங்களும் பங்கெடுத்திருந்தார்கள். ஸோ நல்ல உற்சாகத்தோடு மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வேட்புமனு அளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இந்த முறை வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களை தாண்டி 234 ஆட்சி அமைப்போம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் கடந்த 3-4 நாட்கள்ல முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க, வேற இடத்துக்கு வந்திருந்தாங்க, நிறைய கேள்விகள் வைத்திருந்தாங்க. அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்ப எங்களுக்கு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேசுவது இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அது பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட இன்னைக்கு நம்முடைய அரசு அந்த டிஸ்கஷன் நம்ம வாபஸ் வாங்கி இருக்கிறோம். ஆனா கேரளாவிலிருந்து வேறு பகுதியிலிருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கேட்டிருந்தாங்க. நிறைய எதிர்க்கட்சி இன்னைக்கு நிறைய பொய் பேசுறாங்க சம்பந்தமாக. அது தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு FCRA என்பதே கொண்டு வரப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில். FCRA என்பது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். வெளியிருந்து யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா, அது எங்க இருக்கக்கூடிய NGO அந்த பணத்தை வாங்குறாங்கன்னா அது முறையான முறையில் வாங்கணும் என்பதற்காக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி சமயத்தில் வெளியிருந்து பணத்தை கொடுத்து உள்நாட்டில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக FCRA சட்டத்தை முதலாக 1976 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு FCRA சட்டத்தை மேஜராக கொண்டு வந்த சட்ட திருத்தமும் கூட 2010 அப்பொழுதும் காங்கிரஸ் DMK தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2016, 18, 20 வேறு காலகட்டத்தில் சிறு திருத்தம் நாம் செய்திருந்தாலும் கூட 2026 ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு FCA நிதி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு NGO அமைப்பு அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அப்பீலுக்கு போறாங்க. அப்பீல்லையும் அவங்களால முடியல, அல்லது அவங்க ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும் என்பதற்கான ஒரு சட்ட திருத்தம். இது யாருக்கும் எதிரானது கிடையாது. ஆனா தமிழகத்தில் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இது சிறுபான்மையருக்கு எதிரானது, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பேசுறாங்க. FCRA எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, எல்லா அமைப்புகளும் வச்சிருக்கிறாங்க. வெளியிருந்து நிதி வந்து உள்ளே வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் FCRA லைசன்ஸ் இருக்கு. ஆனா இதிலும் கூட திரும்ப மைனாரிட்டி என்கின்ற போர்வையில முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ தவிர எந்த இடத்திலும் கூட உண்மையை பேசல. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு, மெட்ரோ திட்டத்தை கூட மதுரைக்கு கோயம்புத்தூருக்கெல்லாம் தடை பண்றாங்க அப்படின்னு திரும்ப அதே கதையை மறுபடியும் சுழற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ வேண்டும். அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்தித்து மெட்ரோ வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால மெட்ரோ கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வருவது உறுதி. ஆனால் நாங்கள் கேட்பது முதலமைச்சர் அவங்க கிட்ட, மெட்ரோ நீங்க சப்மிட் பண்ண வரைவு அறிக்கை, டிராஃப்ட் ப்ரொபோசல் அல்லது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்க என்ன பேர் வச்சாலும் கூட அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அனுப்பி இந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி மன்றத்தில் இருந்த நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சீங்களா இல்லையா மக்கள் மன்றத்தில் சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு உங்களுக்கு திருப்பி அனுப்பின கடிதத்தில் இந்தந்த லாக்குனா இருக்கு, இந்தந்த ப்ராப்ளம் இருக்கு,
குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்தாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரைட் ஆஃப் வே நீங்க சரியா அதை மென்ஷன் பண்ணல, ரெவென்யூ எப்படி வரும் நீங்க சொன்னீங்க அதுவும் சரியா மென்ஷன் பண்ணல. அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் 2011 சென்சஸ நீங்க அடிப்படையில் வச்சு சொல்லியிருக்கிறீங்க, நீங்க மக்கள் தொகை ஏறி இருக்கு, 2 மில்லியன் 20 லட்சத்தை தாண்டி இருக்கு அப்படிங்கிற எத்தனையோ விஷயத்தை குறிப்பிட்டும் கூட மாநில அரசு எங்களுக்கு தெரிந்தவரை இதுவரை அந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி திரும்ப அனுப்பல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ மெட்ரோவை பற்றி பேசக்கூடிய எந்த அருகதையும் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் கருதுகின்றோம். தமிழக மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் பத்திரிகையாளர் நண்பர்கள் யாரும் நான் தப்பா சொல்ல, ஆனா நீங்க நண்பர்கள் தப்பா நினைச்சு கூடாது, நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக சார்ந்து இருக்கக்கூடிய சன் நியூஸ் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. என் தேர்தல் நேரத்தில் எப்படி செய்தி போடுறாங்கன்னா, என் செல்போன்ல பாருங்க, தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாலா அதுல ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் 52 பேர் இருக்காங்க, சான்ஸ்கிரிட் ஆசிரியர் 15 பேர் இருக்கிறாங்க, ஆனா தமிழ் சொல்லிக் கொடுக்கிறவங்க 0 தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாங்க. ஆனா அந்த கட்சியை சார்ந்த, உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP டாக்டர் கலாநிதி வீராசாமி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, இந்த PM ஸ்ரீ பள்ளியில கேந்திரிய வித்யாலயால தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான். அதற்கு நம்முடைய அரசு எழுத்துப்பூர்வமாக திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எழுத்துப்பூர்வமாக சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக 46 கேந்திரிய வித்யாலயால தமிழகத்தில் 40 கேந்திரிய வித்யாலயால தமிழ் படிக்க முடியும் என்கின்ற தரவை கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மிச்ச இடத்துல கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ், அதாவது அவங்க முழுமையான பணியில் இல்லை என்றாலும் கூட கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 31 கேவியில நேரடியா பிசிக்கல் மோடுல, ரிமைனிங் கேவியில விர்ச்சுவல் மோடுல, 46 கேவியில 40 கேவியில தமிழ் மூலமாக படிக்க முடியும். அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP அவர்கள் தேர்தல் முடியும் வரை இனி தினமும் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்த போவதாக மக்களுக்கு பல்வேறு தெளிவை அதன் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும் என்றும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.